ஆஞ்சநேயரோட வால்ல ஒரு மிகப்பெரிய ஒரு மணி இருக்கும். அந்த மணி எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? ராவணனுக்கு எதிராக வானரப்படையில் வந்து அனுமன் இறக்கிவிட்டார். ஸோ அந்த படையில் வந்து பல ராவணனோட வீரர்கள் இறந்து போனாங்க. சரி, ஓகே, இதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ராவணன் என்ன பண்ணுறாருன்னா கும்பகர்ணனை எழுப்பி போகிறாங்க. கும்பகர்ணத்தோட மிகப்பெரிய தேர் எடுத்துக்கிட்டு வானரப்படையை அழிக்கிறதுக்காக போகிறாரு. அந்த தேரில் ஏகப்பட்ட பெரிய பெரிய மணிகள் இருக்கும். அதாவது கும்பகர்ணனாவே மிகப்பெரிய ஒரு உருவத்தம் தான், அவரோட தேர்வும் மிகப்பெரிய அளவில் தான் இருக்கும். ஸோ அந்த தேரில் மிகப்பெரிய நிறைய மணிகள் இருந்து, ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ராமர் வந்து அந்த கும்பகர்ணனை சாய்ச்சார், அதாவது கொன்று வீழ்த்தி. அப்போ கும்பகர்ணன் போய் தன்னோட தேர் மேலேயே விழுறாரு. விழும்போது அதுலேருந்து மணி, அதாவது பெரிய பெரிய மணிலாம் கீழே கண்டு விழுது. ஸோ அப்படி விழும்போது அந்த வானரப்படையில் இருக்கிற ஒரு 1000 பேர் மேலே இந்த மணி வந்து வீழ்ந்து அப்படியே அந்த மணிக்குள்ளேயே இந்த 1000 வானரங்களும் மாட்டிக்கிறாங்க. ஸோ போர்லாம் முடிஞ்சு அயோத்திக்கு திரும்பும்போது அந்த அனுமனும் ராமரும் இந்த மாதிரி 1000 வானங்களை காணோம், ஸோ எங்கே இருக்குன்னு தொடர்றாங்க. அப்போ தொடரும்போது தான் அந்த மணிக்கடியில் இவங்களாம் இருப்பாங்க, இந்த வானங்களாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மணியை அனுமன் வந்து தன்னோட வாள் மூலியமாக தூக்குறாரு. அந்த மணி வந்து அனுமனோட வாள்லேயே இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கிட்டு ராமர் இந்த குளத்தில் பார்க்கும்போது ரொம்பவே செம்மையாக இருக்குது அப்படின்னு பாராட்டியிருக்காரு. ஸோ அப்படி தான் அனுமனோட வாளில் அந்த மணி வந்தது.